பிறந்தநாள் கொண்டாட்டம்னு பூடானுக்கு போன நம்ம பிரதமர் மோடி அங்க வச்ச சர்வதேச வார்னிங் தான் இப்போ பெரிய சலசலப்ப கிளப்பியிருக்கு. நவம்பர் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் பூடான் மன்னரோட 70வது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ள மோடி அரசுமுறை பயணம் போயிருக்கார். இது வெறும் கொண்டாட்டம் இல்ல, இந்தியாவுக்கு இது ரொம்ப முக்கியமான ராஜதந்திர நகர்வு. 1020 மெகாவாட் புனாச்சாங்கு 2 நீர்மின் சக்தி திட்டம். இதுக்கு 100% நிதியுதவி இந்தியாதான். பூடானோட பொருளாதாரமே நம்ம எலக்ட்ரிசிட்டி ஏற்றுமதியில் தான் நிக்குது. இப்போ ரயில் இணைப்புன்னு பெரிய அறிவிப்பும் வர இருக்கு. ஆனா இந்த அத்தனைக்கும் நடுவுல சீனா இமயமலை பகுதியில ஜகரோங் டோக்லாம் பக்கமெல்லாம் ரோடுகளையும் கட்டுமானங்களையும் வேகமா போட்டுட்டு இருக்குங்கிறது தான் முக்கியமான தகவல். அதான் மோடியோட இந்த பயணம் சீனாவுக்கு பூடான தொட்டா சும்மா இருக்க மாட்டோம்னு தெளிவான செய்தியை சொல்லியிருக்கு. பூடான் நமக்கு வெறும் அண்டை நாடு இல்ல, குடும்ப உறவு. பெல்ட் மற்றும் சாலை முயற்சின்னு சொல்லி சீனா பூடான வளைக்க பார்க்குற நேரத்துல மோடி இப்படி நேரா போய் மன்னருக்கு மரியாதை செலுத்தி கூடவே பௌத்த புனித பொருட்களை கொடுத்து உறவை மேலும் பலப்படுத்துறார். இதெல்லாம் உலக நாடுகளை திரும்பி பார்க்க வச்சிருக்கு. இமயமலையில இந்தியா எந்த ஒரு தன்னிச்சையான செயலையும் அனுமதிக்காதுங்கிறது தான் இந்த விசிட்டோட அசல் அரசியல். சீனாவோட ஆக்கிரமிப்பு நகர்வுகளுக்கு இந்தியா விடுக்கும் எச்சரிக்கையாதான் இதை சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் பார்க்கறாங்க. இந்தியா பூடான் உறவு வெறும் வணிகம் இல்ல, அது நம்பிக்கை. அதனால சீனா பூடானை வச்சு ஒரு ரோட்டை போட்டு விளையாடலாம்னு நினைச்சா டோக்லாம்ல நடந்த மாதிரி இங்கேயும் அதிரடி நடவடிக்கையை இந்தியா எடுக்க தயங்காது. இந்த இமயமலை நட்புறவு மிகவும் ஆழமானது. உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க.